வானத்தையும் பூமியிலும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடைவேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. 1 கொரிந்தியர் 13:4. சங்கீதம் 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரே துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 107:1. சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தரும். யோபு 5:9. ஆராய முடியாத பெரிய காரியங்களும் எண்ண முடியாத பெரிய அதிசயங்களும் அவர் செய்வார். லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது எனும் ஊரில் பிறந்திருக்கிறார். ஏசாயா 60:20. உங்கள் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உங்கள் சந்திரன் இனி மறைவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். 124 சங்கீதம். மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இல்லாவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிக்கையுள் நம்மை உயிரோடு விழுந்திருப்பார்கள். அப்போது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜனங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போகிறது என்று இஸ்ரவேலின் இப்பொழுது சொல்வதாக. லூக்கா 2:11. இன்று கர்த்தர் கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் என்னில் ஊரில் பிறந்திருக்கிறார். யாத்திராகமம் 1:5. உங்களின் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளனாய் இருந்தால் யாவரையும் சம்பூர்ணமாய் கொடுக்கப்படும். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர்களாய் இருக்கும்போது தேவனிடத்தில் அப்பொழுது அவன் கேட்க கடவான். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீடோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பார். உன் பிள்ளைகளை உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்றார். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையும் கூட அணுகாது. எனக்கு அடைக்கலமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிட்டார். சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாயோடு வழியில் நில்லாமலும் பரிகாசர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலை உதராய் மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதறடிக்கும் பதரையை போல் இருப்பார்கள்.